வீட்டில் ஒருவருடைய உடல்நிலை பற்றி கேட்டு வந்தது யார்? வாடா. யாருக்குடா சோமில்ல? அப்பா வெங்கடா வாப்பா. திட்டு மரப்பாடா செய்வன கோடாரா கொம்பேறி மூக்கனா கோடாங்கி சொன்னாரா. கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் விழ முடியாட்ட பேசாமல் வந்து நின்றுக்கணும், கஷ்டப்படக்கூடாது. சரிதானா? மன நிறைவாக நின்றுக்கணும். உள்ளத்தால் காலில் விழுந்தாலே போதும், உடம்பால் விடணுங்கிற அவசியம் கிடையாது. தம்பி வா, காலை காட்டுப்பா. என்னப்பா? பக்கத்தில் வாக்கா. 3 பேரும் ஒன்று போல கண்ண முடிக்காங்க. நீங்கள் பேசணுமா நான் பேசணுமா சொல்லுங்கள். அப்போ கண்ண முடி உட்கார், நில்லுக்காங்க. டிங் டிங். மூணரை ஆண்டு காலங்களாக கிரக கோளாறால் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பில் ஒரு சின்ன பிளாக் ஏற்பட்டு ஒரு கழுத்து, காது, ஒரு புஜம் கீழே வர, உயிர்த்தண்டுக்கு கீழே வர உணர்ச்சியற்ற நிலையும் இயங்காத நிலையும் ஏற்பட்டது. சில வேளைகளில் யூரின் வரும்பொழுது பாதியில் நிற்கிறது மாதிரி நின்று வலியை காட்டுச்ச. இதெல்லாம் நடந்துச்சு. இது அத்தனைக்கும் நீங்கள் நினைச்சிருக்கிய செய்வன கோளாறு, மந்திர தந்திரத்தால் யாரோ என்னமோ செஞ்சு தான் இது நடந்து போச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். அது அத்தனையும் அப்படி இல்லை, அது பொய். வீணாக நீ எலுமிச்சம்பழத்தை கண்டு எடுத்தாலும், குங்குமத்தை தடவி பார்த்தாலும், அப்படியே ஒரு தகடனி பக்கத்தில் எடுத்தாலும் அது உங்களுக்கு செஞ்சதில்லை மகளே. அது அத்தனையும் பொய். இது கிரகங்களால் ஆன பீடை. இது தீரக்கூடிய சக்தியை நான் கொடுக்குறேன், நல்லா ஆக்கித்தாரேன். காலில் விழுந்துட்டு வாங்க, ஆனந்தமாக விழுந்துட்டு வாங்க. கோபியர் மனிதனுடைய மனசு எப்படிப்பட்டதுன்னா, சில நாட்கள் நம்மகிட்ட யாராவது சண்டை போட்டிருந்தாங்கன்னா, நமக்கு எதுவும் சோம்பலம் ஆயிட்டா, நம்மகிட்ட சண்டை போட்டான், அவன் தான் நமக்கு இதை பண்ணியிருப்பான் அப்படின்னு நமக்கு எப்படி வரும்? உள்ளம் வரும். அது ஒரு மனோதத்துவம் தானே தவிர உண்மை அது கிடையாது. சரியா? 3 முறை என்னைய பார்க்க வாப்பா. இந்த உடல்நிலையை நல்லாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன், காப்பாற்றி தரேன். இந்தா மகளே, உன் மஞ்சள் குங்குமத்துக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் ஆக்கி தரேன். சுவாமியே, இந்த வருடத்தில் சபரிமலை ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் பண்ணதுக்கு நெய் தேங்காய் கொடுத்து விடு. 3 நெய் தேங்காய் கொடுத்து விடு. வாடாங்க. இந்தா, என்னைய மனதார நினைத்து வணங்கிக்கோ. உன் தொழிலும் நல்லாயிருக்கும், குடும்பமும் விருத்தி ஆயிரும். ஒரு செட்டு படம் வாங்கிட்டு வந்துக்கோ. போ. கர்மசாமிக்கு வீடு சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? திண்டுக்கல் இல்லை. வீடு சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வீடு நகர குடும்பம் நினைச்சிருக்க. மண்ணு மனை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? இப்படிதான் சொல்லுங்க. என்னண்ணே காலில் வந்துட்டுவானே. அடுத்து விருதுநகர் ஏரியா யார் இருக்கீங்களா? விருதுநகர் எந்திரிச்சு நின்றுக்காங்க. திண்டுக்கல் உத்தரவு முடியுது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 6-7 வருஷங்களாகவே இந்த நிலம் மண்ணு பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கு. ஆமாம், ஆனால் அதுக்கு உள்ளே பார்த்தேன். ஓடக்கரை மடத்தலை மேலே சில அடையாள மந்திர சீட்டுகளும் பொருள்களையும் நான் கண்டேன். புரியுதா? அதில் பல தீவினைகள் நடந்து இப்போ பல பிரச்சனைகள் நடக்கும். அதை நீ உரிமை கொள்ள முடியாத குழப்பங்கள் நடக்கும். கோர்ட்டுக்கு போகணுங்கிற நிலைமையும் இருக்கும். அதில் வெற்றி அடையாத வேதனையும் நடக்கும். கால் வந்துட்டு வா. இந்தாங்க, சிவராமன்ட்ட செல்லு இருக்கு. இந்த சிம் 2 இதில் போட்டுட்டு பழைய ஐட்டலில் இருக்கும் நம்ப புறம் ஏற்றுங்க. இதை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? இந்த 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போ. ஜெயிக்கிறேன். நல்லாரு நல்லாரு. விருதுநகர் அருப்புக்கோட்டையா? அருப்புக்கோட்டை பார்த்தியா? தெரியுங்களா? நீ எங்கேருந்து ஊருக்கா? கால் வந்துட்டு வா. விருதுநகர். வலது பக்கம். விருதுநகர்லேருந்து அருப்புக்கோட்டையா போகிற ரோட்டில் வலது பக்கத்தில் மதுரை ரோடு. கரெக்டு தான். அருப்புக்கோட்டை போய் தான் மதுரைக்கே போய். என்ன வலது பக்கத்தில் ஒரு காளியம்மா கோயில் இருக்கா? உள்ளுக்கு போன உடனே ஒரு பெரிய தெரு, அதில் இடது பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. யாரெல்லாம் வந்திருக்கிய? இவர் யார்?
தம்பி ரொம்ப வேகப்படுறியடா. தொப்பியாது என்னது? உன் எல்லைக்குள்ள காளியம்மன் வருது, புரியுதா? என்ன வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. போக சொல்லாத, இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லு. அதனால் அங்கேயெல்லாம் போக வேண்டாம், தமிழ்நாட்டிலே இருக்க சொல்லு. ஓகே. வேறு மாநிலத்தில் ஒரு வேலை கிடைப்பதாக சூழ்நிலைகள் இருக்கிறது, அது வேண்டாம் என்று மேலிருந்து உத்தரவு. செந்தமிழ் நாட்டில் சீரான வேலை கிடைக்கி பொறுமையாக இருந்து பெற்றுக்கொள்ளவும். ஜெயிச்சு தரேன், நல்லா இருக்கும். பணத்தை கொடுத்து யார்ட்டையும் ஏமாந்துடாத, நான் வாங்கி தரேன் கருப்பசாமி. நல்லா இரு, போ. தொழில் தான், சந்தோஷமாக வரலாமே, மகிழ்ச்சியாக வரலாமே. தம்பி அருப்புக்கோட்டை உன் வீட்டு பக்கம் பெருமாள் கோயில் இருக்காடா? ஆ, பெருமாள் கோயில் இருக்குல்லா? நிச்சயமாக அடுத்த உத்தரவு உனக்கு தான். நின்றுக்கா, இனி பேராத. உன்னை கண்டுபிடிக்கிறது வரை நான் உன்னை கூப்பிட முடியாது, அதுக்கு தான் அடையாளம் கேட்டேன். சரியா? என்ன பஞ்சாயத்து பேச போறியப்பா? இதெல்லாம் யாரு? இவன் மூத்தவன். சொல்லுப்பா விவகாரி, என்ன வேணும் உனக்கு? ஒன்று யாருக்கு? கண்ண மூடு. 1.25 வருஷமாக உங்கள் தொழிலில் சரிவும் மனவேதனையும் நடக்கு. சரியா? செய்வன கோளாறு அதுக்கு ஒரு காரணம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. உன் மேலே போட்டியில் வச்சது தான், மாற்றி தரேன். என்னப்பா? அதே மாதிரி உன் மனைவியினுடைய மனநிலைகள் அடிக்கடி சீரில்லாத குழப்பமும் வாக்குவாதமும் நிம்மதி இல்லாத நிலையும் வீட்டுக்குள்ளே நடக்கும். அதுக்கு அவா காரணம் இல்லை, நேரமும் காலமும் காரணம். செட் ஆக்கி தரேன். இப்போதைக்கு உங்களுடைய பணங்கள் நஷ்டமாகி சில கடன் படக்கூடிய விதியை நீங்கள் நாடி இருப்பீர்கள். ஒரு இடத்தை விற்க வேண்டும்ங்கிற தலைவிதியும் உங்களுக்கு நடக்கும். அதை விற்று வெற்றியாக்கி தரேன். என்னடா தம்பி, உனக்கு 90 நாட்களுக்கு பிறகு நிலையான வேலையை பற்றி தொழிலை பற்றி பேசுவோம். அதுவரை நீ அமைதி பெற்று இருப்பாயாக. இப்போ காலில் விழுந்து வருவாயாக. கர்பசாமிக்கு கேட்டால் சொல்லிடுவாங்க, சொல்லிடுவோம். நீங்கள் வரும்பொழுது இருக்கங்குடியிலேருந்து மாரியம்மா வராட, அவளுக்கு உங்களுக்கு என்ன சந்தோஷம்? தொப்பு இருக்கங்குடிக்கு நீ போயிருக்கியா? அண்ணன் போயிருக்கீங்களா? இவனை கூட்டு போய் ஒரு மாவிளக்கு எடுத்துரு. அந்த ஆத்தா சந்தோஷமாக இருக்கா. உங்கள் தொழிலை நல்லாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். 3:30 மணிக்கு என்னையை பார்த்து போங்க. 3 மாதம் 90 நாளைக்கு பிறகு தான் இவன் விஷயத்திலே தலையிடுவேன். அது வரை கிரகம் இருக்குது. பக்கத்தில் வாப்பா. டேய், உங்கள் அப்பா மாதிரி ஒரு பக்குவமான நாள் பார்க்க முடியாது. அவன் சொல்ல கேட்டு நடங்க. நன்மை உண்டு, ஆனந்தமும் உண்டு. 3:30 மணிக்கு என்னையை பாருங்கள். சரி சுவாமியே, அருப்புக்கோட்டை வாப்பா. கூரைக்கடை இருக்கா? ஹோட்டல் உங்கள் ஊரில் ஹோட்டல் கூரைக்கடை இருக்கா? சாப்பிடுவியானல போய்? சிக்கன்லாம் அடிப்பியா? கெட்டிக்காரப்பையா? கால் வந்துட்டு வா. ஒரே தந்தா தம்பி வாடா. அவன் கேட்குற வரத்தை கொடுன்னு சொல்லிடுது சாமி. உனக்கு என்னடா வேணும்? பக்கத்தில் வா. பருப்பு உடைக்கிற மிஷின்லாம் எங்கடா இருக்கு? சரி, கண்ணை மூடு பார்ப்போம். ஐயனார் வாராரு, கருப்பசாமி வாராரு, மாரியம்மன் தெய்வம் வருது. 3 தெய்வமும் உங்கள் எல்லையில் இருக்குது. உண்மையா? இந்த திருமணம் சொந்தமாக ஆவணி மாதம் வரை அவகாசம் உண்டு. பௌர்ணமிக்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் என்னை வந்து பார். வெற்றி உண்டு. ஓடு. நலமடைவார். சந்தோஷம். புண்ணியமாறுடா தம்பி. ஆயுள் காப்பே. வெற்றி உண்டு. ஒரு படம் வாங்கியிருக்கே, உள்ள செட்டாக வாங்குற பொருட்க. ஒரு செட்டுன்னு நீங்கள் கேட்கணும். ஒரு செட்டுன்னு கேளுங்க, வாங்கி கொடுறா. கர்பசாமிக்கு உங்கள் வீட்டு பக்கம் ஜெட் மோட்டர் பம்பு இருக்கோ? வேப்பலையெல்லாம் ஒருத்தருக்கு. கோயில் எங்கே இருக்குது? நீங்கள் இல்லை.
உன் வீட்டு பக்கம் மாரியம்மன் கோயில் இருக்கா? கால் வந்துட்டு வா. சர்பத். ஓங்காரமான செவி ஒரு கோடி இருந்தும் என்ன வேலை பார்க்குறீங்கம்மா? பேட்டரி லோடு பண்ணுறது. பேக்கரி. என்ன வேணும்? கண்ணை முடிட்டு வா, காலில் வந்துட்டு வா. நீ நான்டா, நீ நான்டா, நீ நான்டா. என்ன விளக்கம் இருக்கு? கேட்ட கேள்விக்கு பதில். உட்கார். உங்கள் குடும்பத்தில் பரிதாபமாக முன்னால் இறந்தது யார்? உங்கள் வீட்டுக்காரர் குடும்பத்தில் ஏன் அப்படி இறந்தார்கள்? கால் வந்துட்டு வா. நீ நான்டா, நான்டா. மாற்றிருக்கு. என்ன விஷயம்? உட்காருமா. நீங்கள் வாங்கிய கடனும் குடும்ப கடனும் சேர்ந்தே தான் இப்பொழுது மனக்குழப்பத்தை உருவாக்கும். இதுக்கு 3 வருஷ காலம் போராடி வெற்றி காண முடியாத வேதனை இப்போ உள்ளத்தில் இருக்கும். புரியுதா? இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலையும் தடைகளும் வருமானம் நிறைவாக இல்லாத குறையும் உள்ளத்தில் தோன்றும். இப்போ ஒரு இடத்துலேருந்து ஒரு பண எதிர்பார்ப்பு இருக்குது. அதை வாங்கி தரேன், உன் கடனை தீர்த்து தரேன், பக்கத்தில் வா. அது ஒரு பேங்காக இருந்தால் நான் முன்னணியாக இருந்து வெற்றி அடைய வைக்கிறேன். சந்தோஷமாக இருப்பான். கால் வந்துட்டு வா மகளே. என்ன வேணும்? பையனுக்கு வேலை கண்டிப்பாக கிடைச்சாச்சு. ஆனால் மெட்ராஸுக்கு அனுப்புவியா? அவனை காப்பாற்றுறேன். மெட்ராஸுக்கு உன் பையனை அனுப்பு, வேலை உண்டு. 2வது பையனுக்கு எந்த ஆபத்தும் வராது, கவலைப்படாத. என்னம்மா? இந்த வேலை கிடைச்சாச்சு. அந்த சோமநாத பையனை ஒரு முறை இங்கே கூப்பிட்டுவாங்க, வெற்றி ஆகிட்டாங்க. நல்லா கர்பதாமிக்கு, கர்பதாமிக்கு தென்காசி நலம் தானா, நலம் தானா, உடலும் உள்ளமும். எந்த ஊர்? தென்காசியில். அங்கே போய் உட்காருங்க. தென்காசினா தென்காசி மட்டுமே வாங்க. குத்துக்கல் வலசை தென்காசி, புரியுதா அண்ணே? தென்காசினா தென்காசி தத்தூர் மட்டும். யாரால? எந்த ஊர் உங்களுக்கு? வரட்டும். நான் வரும் முறை காக்க வைக்கிறேன். என் பேத்தியா நல்லா ஆகணும்னு காட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். முல்லை மலர் மேலே முக்குமண்டை போ. உன் பேத்தியாளுடைய உடல்நிலைகளை பார்த்தப்பா. மருத்துவ ஆராய்ச்சி பார்த்த இடத்துல நரம்பியல், நீர்ச்சத்து, தைராய்டு சம்மந்தமான டெஸ்டெல்லாம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி உயிர் விதானமாகிய கிட்னி சம்மந்தமான ஆராய்ச்சியும் பண்ணியிருக்கிறாங்க. கிரியாட்டின் பவரை பற்றி சரியான ரிசல்ட் கொடுத்தாங்களா? அந்த ரிசல்ட் வந்தாச்சுன்னா அந்த வீக்கத்தை பற்றிய விளக்கத்துக்கு சொல்லிடுவோம். ஆனால் எத்தனையோ மருத்துவ ஆராய்ச்சி பார்த்தாலும் இதில் வேறு ஏதோ செய்வனை சொந்தமான குறைபாடு இருப்பதாக உன் குடும்பம் புரிஞ்சு வச்சிருக்கு. நடந்தது உண்மை. அந்த பிள்ளையை நான் காப்பாற்றி தருகிறேன் என்பது உண்மை. கால் வந்துட்டு வரலாம். வரலாம். இந்தாப்பா, இந்த கனி அந்த பிள்ளைக்கு முதல்ல கொடுக்கணும். என்னையை பார்த்துட்டு போகணும். 3:30க்கு பார்த்து ஊருக்கு போ. இப்போ வயிறு நிறைய சாப்பிடணும். உட்காருங்க. மாமா, தலைவன் தலைவி இருக்கு, அதை மாற்றதுக்கு தான் அந்த வழி பண்ணி தரமுங்கிறேன். வெயிட் பண்ணுங்கோ. ஒரு முறைதான் வரும்
கடன் பெற்ற நெஞ்சத்தார் கலங்கினான் இலங்கை வேந்தன். எந்த ஊர், எந்த இடம் தென்காசியில்? பழைய ஜிஹெச் பக்கமா? நீதிமன்றம் இப்போ நீதிமன்றம் புதுசாக கட்டியிருக்காங்களே அந்த ஏரியா தானே? அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டால் ரயில் சத்தம் கேட்டுரும். உங்கள் வீட்டு பக்கத்தில் மாரியம்மா வராளா? அங்கே இருக்காளா? இருக்காளா? உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக கிரகங்கள் சூழ்நிலைகள் சரியில்லாமல் உடல் நோயாலும் உள்ளத்தாலும் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ இருக்கிற செல்வங்களை இழந்து கடனால் மனக்குழப்பம் இருக்கும். ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமான மன வருத்தமும் உள்ளத்தில் இருக்கும். ஒரு பிள்ளையினுடைய நடைமுறை தன்மையால் உங்கள் உள்ளம் ரொம்ப பாதிக்கப்பட்டு வேதனையுற்று இருப்பீர்கள். இதுதான் உங்களுடைய நடப்பு. இவைகளிலிருந்து மாற்றமாக்கி தந்தால் போதுமல்லவா? உன் வீட்டுக்குள்ளே சிவபெருமானுடைய ஆட்சி இருக்குது. ஆனாலும் சோதனை அளவுக்கு மீறி இருக்குது. இதை வெற்றியாக்கி தரேன். நீ உட்கார், நீ கால் வந்துட்டு வா. நாயேனையும் நினைந்து கிடைக்க வைக்கிறேன். உங்கள் கவலையை தீர்க்கிறேன். வெற்றி உண்டு. ஆவணி வர நீங்கள் இருந்துக்கலாம். அடுத்து வேற இடத்த மாற்றியே ஆகணும். காப்பாற்றி தரேன். 3 முறை என்னை பார்க்க சொல்லு. சரியாயிடும். போ உடனடா. ராம 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 ஹரே ராம ராம. சுவாமி பிரபுபாதாவை பற்றி உனக்கு எதுவும் தெரியுமா? கும்பிடுறிய? அவங்க கொடுத்த மாலையெல்லாம் எங்கே வச்சிருக்கிறே? ஏன் கழுத்தில் போடல? என்னைக்கு போடுவ? ஞாயிற்றுக்கிழமை போடு. போ. சுவாமியே, உன் குடும்பம் காப்பாற்றப்பட்டாச்சு. நல்லா இருக்கு. நல்லா இரு மகனே. வாழ்க்கை அடுத்து பேசுவோம். அவ்வளோதான். இந்த உத்தரவு அடுத்து பேசுவோம். பொறுமை வேண்டும். எப்பொழுது வேணாலும் வரலாம். நீங்கள் என்னாலும் வரலாம். சந்தோஷமாக இருங்க. கர்பதாமிக்கு திருமணம் தகுந்தமாக கஷ்டப்படாதக்கா. அது நல்ல மரம் இல்லைக்கா. நீ என்ன கேட்குறியோ அந்த வரத்தை கொடு. ஆனால் 2 கேள்விக்கு மட்டும் விடை விடுன்னு உத்தரவு. 2 கேள்வி என்னெல்லாம் இருக்கு? உன் வாழ்க்கையை பற்றி நான் பேசுறதுக்கு எனக்கு முடியாது. உனக்கு உயிருக்கு கண்டம் இல்லாமல் காப்பாற்றி தரேன். ஒரு வகையில் உன் சாப்பாடு செய்கிறதுக்கு பணம் தரேன். உன் பிள்ளை வாழ்க்கையை பிரியாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தந்துடுறேன். போதுங்களா? இந்தா. செம்மையாக இருப்பா, நலமாக இருப்பா, நிறைந்த வருமானத்தோடு கெட்ட பேர் இல்லாமல் இருப்பா. போ. கர்பதாமிக்கு யூடியூப்பை ஆஃப் பண்ணணும். சொல்லுதேன். மலப்புறம், மடப்புறம் அல்ல, மலப்புறம். குடிகாரன் பேச்சு வெடிகாலே போச்சு. இன்னொரு தரம் காலன்னு சொல்லலாம். சிலர் குடிப்பது போலே நடிப்பார், சிலர் நடிப்பது போலே குடிப்பார், சிலர் பாட்டிலே மயங்குவார், சிலர் பாட்டிலில் மயங்குவார். உன் மகனை பார்த்தேன். கோயந்தனா இருக்கான். குடிகார கோயந்தன். இப்போ கடலில் மாட்டிக்கிட்டு தலைமறைவாக இருக்கிறது மாதிரி முட்டாப்பையெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கான். அவனை மனத்தை மாற்றி வீட்டுக்கு வர வைக்க 22 நாள் ஆகும். அதுவரை நீ அவனை தேடாத. அவன் தெளிவடைந்து வீடு வந்து சேருவான். அப்பொழுது பணமும் கிடைக்கும், நலமும் கிடைக்கும். எடுக்கலாம். பணம் வந்தாச்சு. எடுத்து ஓட்ட சொல்லு. என் பேரை போட்டு அசத்து அசத்து. வெள்ளப்பட்டி நரிப்பையூர். யாருப்பா? ஒரு நரிப்பையூர் பக்கத்தில் ஒரு ஆர்ச்சி, காமராஜர் ஆர்ச்சி ஒன்று கட்டியிருக்கு. இருக்கா? வாங்க. நம்ம சிவாயம் என்ன சொல்வோமே. கால் விட்டு வரலாம்.
மெயின் ரோட்டில் ரைட் சைடில் உங்கள் ஊர் வருது. உள்ளுக்கு ஒரு அம்மன் கோயில் இருக்குது. உள்ளே போனால் கடற்கரை வந்துடும். கருவாடு மீனெல்லாம் சுட்டு கிடக்கும். என்ன ஒரு நண்டு மேட்டாப்புறம் வரும். பிடிச்சிட வேண்டாமா? இன்னொருத்தனை காலில் விட்டுவாங்க. வந்து உட்காரலாம். மறந்து போன கதை ஒன்று. என்ன வேணும்ப்பா? உதிர்ந்து மாலையை விட்டு உதிர்ந்து போன மலர்களைப் போல உன் குடும்பம் இப்பொழுது ஒரு கட்டுக்கோப்பில் இருந்ததெல்லாம் உதிர்ந்து இப்போ மனவேதனைக்குரியதாகி பணத்தாலும் மனத்தாலும் பிள்ளையினுடைய மனோபக்குவம் சரியில்லாத குழப்பத்தாலும் இந்த உலக வாழ்க்கையை ஏன் என்று கேட்கக்கூடிய கேள்விக்குறியான நிலைகளில் நீங்கள் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஏம்னு கேட்டேன். சனீஸ்வர பகவான நீல கதிர்கள் வந்தது. நீல கதிர் வீச்சுகள் சனி பகவானுடைய சோதனையால் சுமார் 2.25 ஆண்டுகள் இந்த துயரம் நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? அதனால் இடமாற்றம் தேவைப்படுமாங்கிற குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலைகளிலிருந்து மாற்றி தரணும். உங்கள் பிள்ளையினுடைய வாழ்க்கையை சீர்திருத்தி தரணும். வேறு என்ன வேணும்? அவனுக்கு செப்டம்பருக்கு பிறகு தான் வெற்றியே கிடைக்கும். அதுக்கு வர அவனுடைய முயற்சி நடந்து கொண்டிருக்கட்டும். செப்டம்பருக்கு பிறகு அவன் வெற்றி வாகையை சூடுவான். அரசு உத்தியோகம் பெறுவான். கால்னு சொல்லலாம். கர்மசாமிக்கு தீரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே. பாட்டு பாடணுன்னு அண்ணன் உள்ளத்துக்குள்ளேயே சிரிக்கி. என்ன நம்ம பேரை பற்றி சாமி கண்டுபிடிச்சாருன்னு நினைக்கிறியா? பக்கத்தில் வா. அவன் உள்ளத்துக்குள்ளே ஒரு விருப்பம் ஓடுது. ஆனால் பார்ட்டி இன்னும் பதில் சொல்லலை. அவன் மனத்தை நான் திருத்தி தரேன், தெளிவாக்கி தரேன். பக்கத்தில் வா. எக்ஸாமை படிப்போம். அதுக்கு இடையில் ஒரு சின்ன அன்பு அலை, காதல் வலை வருகிறது. அதை நிறுத்தி விடுவோம். சரியா? அதனால் உங்கள் வியாபாரத்தை ஜெயிச்சு தரேன். கடன் விடாமல் காப்பாற்றுறேன். போய்ட்டு வரலாம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு முனியப்பன் கோயில் இருக்கோ? முனியப்பன் கோயில் உங்கள் ஊருக்குள்ள முனியப்பன் கடாய் வெட்டினீங்களா? கடாய் வெட்டலை. ஏன் வெட்டலை? என்னப்பா வெட்டலை? என்கிட்டே தப்பிக்கிறியா? ஆனால் ஒரு குறை இருக்குது. அதை செஞ்சிருப்பா. நல்லா இருப்பா. போப்பா. சந்தோஷமாகடே. ஆனந்தமடைவாய். அருளும் பெறுவாய். வாழ்க. கர்மசாமிக்கு அதே ராம்நாட்டு பகுதி. என்னப்பா ராம்நாட்டிலேருந்து யாரும் வரலையா? ராம்நாட்டு பகுதி மகனை பற்றி கேட்க வந்தது. பையனை பற்றி யாருமா? பிள்ளையை பற்றி யாருமா கேட்க வந்திருக்கா? வாக்கா. சோமா இருக்கியாக்கா? எந்த ஊருக்கா உங்களுக்கு? ஆமாம். பையன் எங்கே இருக்கான்? கால் வந்துட்டு வாங்க. காதல் கிளியே ஆறு மாதமாகவே வீட்டுக்குள்ளே லொண்டா போட்டுக்கிட்டு இருந்தானே. அப்பவுமே பையனை புரிஞ்சிருக்க வேண்டாமா? அவன் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு உண்மையை சொல்லியிருக்க மாட்டாங்களே. சொல்லலைல்ல? அவங்களுடைய கஷ்டத்தில் தான் ஐயா இருக்கா. புரியுதா? அவனை வீட்டுக்கு வர வச்சுருவோமா? வர வச்சிடணும். ஜோடியாக வரட்டுமா? ஏற்றுக்கிடுவீங்களா? ஆட்ரா பின்ன இப்படி கால் வந்துட்டு வாங்க. அப்படி இல்லைன்னு நீ சொல்லுது. அப்போ நீயே போய் கூப்பிட்டு வரையா? வாங்க. முருகா, ஏன் இந்த சோதனை? வாங்க. உன் பையனுக்கு இன்னொருத்தரோட ஒரு பழக்கமும் அன்பு இருக்குது. அவனை மாற்றி தெளிவு பண்ணி உன் வீட்டுக்கு வர சொல்லுதேன். 9 நாள் பொறுமையாக இரு. என்ன இப்போ என்கிட்ட நீ அப்படி இல்லைன்னு சொல்லுதல்ல, அடுத்த முறை வரும்பொழுது அப்படித்தான் அப்படின்னு சொல்லுவேன். அடிச்சு தரேன். அதில் ஒரு குழப்பம் இருக்குது. முடிச்சுடுவோம். இந்தாங்க, நல்லா இருங்க. கர்மசாமிக்கு வேலை விஷயமாக முயற்சி செய்தவர் யாருப்பா? தொழில் சொந்தமாக முயற்சி செய்து வீழ்ச்சி அடைந்து விட்டேன் என்று சொல்வது யார்? ராம்நாட்டு பகுதி. என்னடா வேலை தம்பி? கால் வந்துட்டு வாடா. உனக்கு தான். போய்ட்டு வா.
எங்கே கருப்பசாமி அவர் தங்க கருப்பசாமி. உங்கள் ஏரியாவில் நான் இருக்கணும், அது உங்கள் கருப்பசாமி தானா? கால் வந்துட்டு வா. பொறுக்க சொல்லியிருந்தேன். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. ஆடி மாதம் ஜூலை மாதத்துக்கு பிறகு வெளிநாடு சம்மந்தமான விஷயம் உனக்கு வெற்றிகரமாக நடக்கும். அதுக்கு இடையில் நீ முயற்சி பண்ணுறது எல்லாமே உனக்கு வருத்தத்தை தராது, நல்ல செய்தியாகவே இருக்கும். ஆனால் உன் பணம் நஷ்டமடையாது. உன்னை வெளிநாட்டுக்கு போக வைப்போம், தொழில் பார்க்க வைப்போம், உன்னை வாழ வைக்கிறேன். வேறு என்ன வேணும்? அங்கே இருக்க வைப்போம். கால் வந்துட்டு வா. குழந்தைய பற்றி என்னடா கவலை? குழந்தைய பற்றி என்னடா பிரச்சனை? அப்படியா? பொம்பளை பிள்ளை பிறக்கும், ஏற்றுக்கிடுவியா? மதுரை மீனாட்சின்னு பேரை வச்சுக்கா. போ, கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு. அழகர் ஆற்றுல இறங்குறாரு. அந்த ஆனந்தமான சோக்கில் குழந்தை பாக்கியம் கிடச்சாச்சு. புண்ணியமாயிரு மகளே. இந்தா நல்லாரு, 3 மாடி வைத்து வீடு கட்டுவேன். ஆனந்தமானடா. இந்தா கர்ப்பசாமிக்கு கடன்களை பற்றி தீர்க்க வேணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? என்னடா கடன் தம்பி? கால் வந்துட்டு வர. இங்கே செங்கோட்டை பக்கம் முக்கடல், 3 கடல். அது யார்? அந்த அம்மையார். வெரி குட், வெரி குட், வெரி குட். அமைதி, அமைதி. நாகராஜ சுவாமி. எப்போ நாகம் உள்ள கோயில் உங்கள் வீட்டு பக்கம் எது இருக்கா? அதில் நாகப்புற்றுகள் எது இருக்கா? நாகம் இருக்கு. கால் வந்துட்டு வா. 6-7 மாதமாய் அம்புலியை பார்த்த நிலா. சுமார் 3 ஆண்டு காலங்களாக தீராத கடனும் மனவேதனையும் இருக்கும். பெரியோர்களுடைய ஆறுதலும் உதவியும் இல்லாத ஒரு மகனாக நீ இருந்துக்கிட்டு இருக்க இப்போ. உண்மையா? அதனால் இந்த கடனை தீர்க்கிறதுக்கு இப்போ இருக்கிற தொழிலால் முடியலை. எப்படியாவது நிறைந்த வருமானத்தையும் தரணும். கருப்பசாமி ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை காட்டி கடனை தீர்த்து எங்களை வாழ வச்சு தரணும்னு கேட்க வந்திருக்கேன். வேறு என்ன வேணும்? அது இன்னொரு 3 மாதத்துக்கு வராது. புரியுதா? அதுக்காக பணத்தை வேணும்னு கேட்டுறாத. கொஞ்சம் பொறுமையாயிரு. அதே நாட்டுக்கு உன்னை போக வைக்கிறேன். முயற்சி எடு, வெற்றி ஆகும். 3 மாதத்துக்கு அமைதியாக இருந்து செயல்படுவாயாக. வாழ்க, ஜெயிச்சுக்கலாம். அவங்கள்ட்ட போய் சண்டை போடக்கூடாது, நிதானமாக இருக்கணும். சரியா? ஓகே. கால் வலிக்கேன்னு ஒரு பொம்பளை கேட்குறாளே, காலில் கட்டு போட்டிருக்கா. அம்மா நீ மினுக்கிக்கிட்டு வந்திருக்க. காலில் கட்டு போட்டிருக்கவர் நீ தெரிஞ்சால் நானும் ஒரு சும்மானத்துக்கு ஒரு கட்டு கட்டிட்டு வந்திருப்பேனுங்கய்யா. வாடியம்மா வாடி வந்தாட்டம் போடி ஆட்டங்கர ஓரத்தில் பார்த்து நிற்பம் தேடி. என்ன வேணும்? வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? அப்படியா? ஏன் வரல? ஃபோன் பேசுதாரா? சரி, கால் வந்துட்டு வா. வாடியம்மா வாடி வந்தாட்டம் மூடி ஆட்டங்குற ஓரத்தில் தேடி நிற்பம் பாடி. பொம்பளை மனது புண்பட்டுரும். பாட்டோடு நிறுத்திக்கிடுவோம். பகிர்ந்து பேச வேண்டாம். என்ன? இவ்வளோ நாள் போனவன் எங்கேயோ போய் இருந்துக்கிட்டான், யாரு கூடவோ இருந்துக்கிட்டான் அப்படிங்கிற எண்ணம்லாம் உன் உள்ளத்தில் இருக்குது. ஆனால் இப்போ அடிபட்டு நொடிபட்டு போய் அங்கே வரக்கூடிய நேரம் வந்துருச்சு. கொண்டு வந்து சேர்க்குறேன், உன் கடனை தீர்க்கிறேன். இந்த அப்படி வெற்றி உண்டு. பயப்படாமல் இரு, மன தைரியமாக இரு. கருப்பசாமி கரை சேர்க்கேன். போ. கருப்பசாமி என் புருஷன் வெளிநாட்டுக்கு போவாரா இல்லை நான் போக சொல்லட்டுமா?